நாம எல்லாருமே ஒரு நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழணும்னு தான் ஆசைப்படுறோம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அதுக்காக இப்போ ஜிம்மு, டயட்டு, யோகான்னு என்னென்னோ முயற்சி பண்றோம். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இல்லாத காலத்துல ஒரு சுமார் 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சாகா கலை பத்தியே பேசியிருக்காருன்னா ஆ, வள்ளலார். அதேதான் வள்ளலர். இது ஏதோ ஆன்மீக தத்துவம் மட்டும் இல்ல. நீங்க கொடுத்திருக்கிற அந்த குறிப்புகளை பார்த்தா இது நம்ம உடல நோயே இல்லாத ஒரு கருவியா மாத்துறதுக்கான ஒரு முழுமையான வாழ்வியல் அறிவியல் மாதிரி தெரியுது. கரெக்ட். அது ஒரு லைஃப் ஸ்டைல் சயின்ஸ் தான். ஆமா, அவர் எதுக்கு ஒரு குறிப்பிட்ட கீரைய ஞான மூலிகைனும் தேகராஜன்னு சொல்றாரு. ஆமா தேகராஜன்னு சொல்றாரு. நம்ம சமையலறையோட அச்சாணியா இருக்கிற புளியையும் மிளகாயையும் ஏன் எதிரிகள்னு ஒதுக்கி வைக்க சொல்றாரு? இந்த உணவு முறையை நாம பின்பற்றினா நம்ம உடம்புல அப்படி என்னதான் மாற்றம் நடக்கும்? வாங்க, நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரங்களை வச்சு வள்ளலார் இந்த உணவு ரகசியங்களுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். நிச்சயமா. நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த விஷயங்கள் ரொம்ப ஆழமானவை. வள்ளலார் சொன்ன நூத்துக்கணக்கான விஷயங்கள்ல இருந்து மிக முக்கியமான சில உணவு விதிகளை இது பிரிச்சு காட்டுது. ஆமா, இதுல இருக்கிற ஒவ்வொரு பரிந்துரைக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்கு. இத வெறும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிற பட்டியலா பார்க்காம உடல், மனம், ஆன்மா இது மூணையும் இணைக்கிற ஒரு வழிகாட்டியா நாம பார்க்கலாம். சரி, அப்போ அந்த மூலிகையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். வள்ளலார் தன்னோட பாடல்கள்ல திரும்ப திரும்ப சொல்ற அந்த ஒரு மூலிகை கரிசலாங்கண்ணி. ஆமா, இதை ஏதோ சாதாரண கீரை மாதிரி அவர் சொல்ல தேகராஜன், அதாவது உடலின் ராஜான்னு சொல்றாரு. இதுல அப்படி என்ன இருக்கு? தேகராஜன்ங்கிற அந்த பெயர் தான் இங்க ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டுக்கு ராஜா எப்படி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துறாரோ அந்த மாதிரி இந்த மூலிகை நம்ம உடலோட ஒட்டுமொத்த அமைப்பையும் பாதுகாக்கும்னு அவர் நம்பினாரு. நீங்க கொடுத்த குறிப்புகள்ல உடல் பொன்னிறமாகும்னு ஒரு வரி வருது. ஆமா, நான் கூட அதை பார்த்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் நாம தங்கம் மாதிரி மாறிடுவோம்னு இல்ல. நம்ம தோல் பளபளப்பாகி உடல்ல இருக்கிற நச்சுக்கள் வெளியேறி ஆரோக்கியத்தோட உச்சத்தை அடையும் போது வர்ற ஒரு பொலிவு. ஓ, ஒரு விதமான க்ளோ. அதேதான். முக்கியமா செல்கள் அழிஞ்சு போறத தடுக்கும்னு சொல்றாரு. அதாவது வயோதிகத்தை தள்ளி போடும் ஒரு ஆன்டி ஏஜிங் மூலிகைன்னு சொல்றாரு. ஆன்டி ஏஜிங், இது இன்னைக்கு பல பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி. ஆனா அவர் இது ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காரு. குறிப்பா கல்லீரலை பத்தி அவர் சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, கல்லீரலை இரும்பு போல மாற்றும்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் வள்ளலார் எவ்வளவு பெரிய தொலைநோக்கு சிந்தனையாளருங்கிறத காட்டுது. இன்னைக்கு நாம சாப்பிடுற உணவு, சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணின்னு எல்லாத்துலயும் நச்சுக்கள் கலந்திருக்கு. உண்மைதான். இந்த நச்சுக்களை எல்லாம் வடிகட்டி நம்ம உடலை பாதுகாக்கிற முக்கியமான உறுப்பு நம்ம கல்லீரல் தான். அதுக்கு ஓய்வே கிடையாது. கரிசலாங்கண்ணி அந்த கல்லீரலுக்கு ஒரு கவசம் மாதிரி செயல்பட்டு அதை இரும்பு போல மாத்துதுன்னு சொல்றாரு. இரும்பு போல, அதாவது எந்த நச்சும் அதை சேதப்படுத்த முடியாத அளவுக்கு வலுவாக்கும்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு நாம லிவர் டீடாக்ஸ், லிவர் கிளென்ஸ்னு பேசுறத அவர் ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டாரு. மிக சரியா சொன்னீங்க. உண்மைதான். இன்றைய நவீன அறிவியல் கூட கரிசலாங்கண்ணிக்கு ஹெப்படோ புரோடெக்டிவ் பண்புகள் இருக்குன்னு உறுதிப்படுத்துது. ஹெப்படோ புரோடெக்டிவ், அதாவது கல்லீரலை சுயமாக புதுப்பிக்கும் திறன் கொண்ட கரிசலாங்கண்ணி ஒரு நல்ல தீர்வாக இருக்கக்கூடும். ஆச்சரியமா இருக்கு. 1500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மூலிகையோட இந்த கல்லீரல் பாதுகாப்பு பண்பை வள்ளலார் கண்டறிந்ததுதான் இங்க ஆச்சரியமே. ஒரு மூலிகைக்கு இவ்வளவு சக்தியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா வள்ளலாரின் பாதை என்பது நல்லதை சேர்ப்பது மட்டுமல்ல, தீயதை நீக்குவதும் தானே. ஆமா, அது ரொம்ப முக்கியம். நீங்க பகிர்ந்த குறிப்புகள்ல அவர் சில உணவுகளை எதிரிகள்னு சொல்லும் அளவுக்கு கடுமையாக எதிர்த்திருக்கிறார். அதுதான் எனக்கு மிகவும் சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, அவர் 3 முக்கியமான எதிரிகளை பட்டியலிடுறாரு. அசைவம், புலி, அப்புறம் காய்ந்த மிளகாய். இதுல அசைவம் பத்தி அவர் சொல்றது அவரோட அடிப்படை தத்துவமான ஜீவகாருண்யத்தோட நேரடியா பந்தப்பட்டது. ஜீவகாருண்யம், அதாவது எல்லா உயிர்கள் மீதும் கருணை காட்டுறது இல்லையா? சரிதான். ஆனா அது வெறும் கொல்லாமை மட்டும் இல்ல. எந்த ஒரு உயிருக்கும் மன அளவிலோ உடல் அளவிலோ துன்பம் கொடுக்க கூடாதுங்கிறது தான் அதோட சாரம். ஓ, யோசிச்சு பாருங்க. ஒரு விலங்கு கொல்லப்படும் போது அதோட உடம்புல பயம், வலி, வேதனை போன்ற உணர்வுகளால சில ரசாயன மாற்றங்கள் நடக்கும். அந்த மாமிசத்தை நாம சாப்பிடும்போது அந்த எதிர்மறை ஆற்றல் நமக்கும் கடத்தப்படுதுன்னு அவர் நம்பினாரு. அதனால இது வெறும் உடல் தூய்மை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, மன தூய்மைக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் இது ஒரு பெரிய தடைன்னு அவர் உறுதியா சொன்னாரு.
ஓகே, ஜீவகாருண்யம் புரிஞ்சிடுச்சு. ஆனா புளியும் மிளகாயும் தாவர உணவுகள் தானே, அதுல எந்த உயிருக்கும் துன்பம் இல்லையே. பின்ன எதனால அவர் வேண்டான்னு சொல்றாரு? ஆ குறிப்பா புளி. புளி இல்லாம ஒரு சாம்பார், ரசம், புளி குழம்பு நம்ம சமையலையே கற்பனை பண்ணி பார்க்க முடியலையே. நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி. இங்கதான் வள்ளலார் ஒரு உணவு நிபுணரா மாறுறாரு. புளிய பத்தி அவர் சொல்லும்போது அது உடல்ல ஏற்படுத்துற மாற்றங்களை சுட்டி காட்டுறாரு. என்ன மாதிரி மாற்றங்கள்? நீங்க கொடுத்த குறிப்புகள் படி புளி ரத்தத்தோட அடர்த்திய கூட்டி அதோட ஓட்டத்தை மந்தமாக்குன்னு சொல்றாரு. ரத்த ஓட்டத்தை மந்தமாக்குமா? ஆமா, ரத்தம் உடம்புல எல்லா இடத்துக்கும் சரியா பாயலன்னா உறுப்புகளுக்கு தேவையான சக்தி கிடைக்காது. முக்கியமா நரம்புகளை அது தளரச் செய்துடும்னு எச்சரிக்கிறாரு. இதனால உடம்புல ஒருவித மந்தத்தன்மை, சோர்வு, ஒரு ஆற்றல் குறைபாடு ஏற்படும்னு அவர் கருதினாரு. அப்ப புளி நம்ம உடம்போட எனர்ஜியை குறைக்குதுன்னு சொல்றீங்க. சரி, அடுத்ததா மிளகா. காரம் இல்லாம நம்மில் பலருக்கு சாப்பாடே இறங்காது. சுவையோட ஒரு முக்கிய அம்சம் காரம். மிளகாய வேண்டான்னு சொல்றதுக்கு பின்னாடி அவ்ளோ பெரிய காரணம் இருக்கா? இருக்கு. வள்ளலார பொறுத்த வரைக்கும் மிளகாய் உடலையும் பாதிக்கும், மனசையும் பாதிக்கும். ரெண்டேமாவா? ஆமா, உடல் ரீதியா தியாகாய் உடம்புல ஒருவித அதீத உஷ்ணத்தை உருவாக்குதுன்னு சொல்றாரு. இது வயிற்றுல புண்கள், செரிமான பிரச்சனைகள். அதேதான், செரிமான பிரச்சனைகள் மாதிரி பல உபாதைகளுக்கு வழிவகுக்கும். ஆனா இதை விட முக்கியமா மனரீதியா அது ஏற்படுத்துற பாதிப்பே அவர் சொல்றாரு. மனரீதியா என்ன பாதிப்பு? அந்த அதீத உஷ்ணம் நம்ம மனசையும் சூடாக்கி ஒருவித அமைதியின்மைய, பதற்றத்தை, கோபத்தை தூண்டும்னு நம்பினாரு. சாப்பிடுற சாப்பாடு தான் நம்ம குணத்தையும் தீர்மானிக்கும்னு அவர் ஆழமா நம்பினாரு. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. யூ ஆர் வாட் யூ ஈட்னு நாம இப்ப சொல்றத அவர் அப்பவே மனநிலைக்கும் சேர்த்து சொல்லியிருக்காரு. சரி, புளியும் மிளகாயும் வேண்டான்னா பின்ன எப்படி சமைக்கிறது? சுவைக்கே வழி இல்லையா? இது நடைமுறைக்கு சாத்தியமா? இதுதான் வள்ளலார் அணுகுமுறையோட அழகு. அவர் வெறுமனே இத செய்யாதேன்னு சொல்லிட்டு நிறுத்தல. அதுக்கு ஒரு மாற்று சொல்றாரா? ஆமா, அதை விட சிறந்த ஒரு மாற்று வழியையும் காட்டுறாரு. அந்த மாற்றுகள் ரொம்ப எளிமையானவை. நம்ம சமையலறையில ஏற்கனவே இருக்கிற பொருள்கள் தான். புளிக்கு பதிலா எலுமிச்சையும், காய்ந்த மிளகாய்க்கு பதிலா மிளகையும் பயன்படுத்த சொல்றாரு. எலுமிச்சை, மிளகு, இது எப்படி புளிக்கும் மிளகாய்க்கும் சரியான மாற்றா இருக்க முடியும்? ரெண்டோட சுவையும் தன்மையும் வேற வேறையாச்சே. சுவை வேறையா இருக்கலாம், ஆனா உடம்புல அது ஏற்படுத்துற விளைவுகள் நேர் எதிரானது. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். புளி ரத்தத்தை மந்தமாக்கும்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா எலுமிச்சை ரத்தத்தை சுத்திகரிக்கும். அது மட்டும் இல்லாம உடலை காரத்தன்மை, அதாவது அல்கலைன் தன்மை உடையதா மாத்தும். ஆல்கலைன் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு பல நவீன டயட் முறைகள் நம்ம உடம்ப ஆல்கலைன் நிலையில வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பேசுது. நோய்க்கருமிகள் பெரும்பாலும் அமிலத்தன்மை, அதாவது ஆசிடிக் தன்மை கொண்ட உடம்புல தான் வேகமா வளரும். ஓ, அப்படியா? ஆமா, ஆக எலுமிச்சை உடலோட pH அளவை சமநிலைப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குது. வாவ்! அப்போ மிளகாய்க்கும் மிளகுக்கும் உள்ள வித்தியாசமும் அப்படித்தானா? ரெண்டுமே காரம்தான், ஆனா விளைவுகள் வேறையா? மிகச் சரியா சொன்னீங்க. மிளகாய் உடம்புல தேவையற்ற உஷ்ணத்தை உருவாக்கி உள்ளேயே தக்க வச்சுக்கும். ஆனா மிளகு உடம்புல இருக்கிற நச்சுக்களை வியர்வை மூலமா வெளியே தள்ளுறதுக்கு உதவும். அப்போ இதுவும் ஒரு வித டீடாக்ஸ் மாதிரி தான். அதேதான், அதுவும் ஒரு வித உஷ்ணம்தான். ஆனா அது உடலை சுத்தப்படுத்துற உஷ்ணம். மிளகுல பைப்பரின்னு ஒன்னு வேதிப்பொருள் இருக்கு. அது செரிமானத்தை அதிகப்படுத்தி நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சத்துக்களை உடல் நல்லா உறிஞ்சிக்கிறதுக்கு உதவுதுன்னு இன்றைய அறிவியல் சொல்லுது. ஓஹோ! ஆக வள்ளலார் சொல்றது சுவைய தியாகம் செய்யறதில்ல, உடலை கெடுக்கிற ஒரு சுவைக்கு பதிலா உடலுக்கு நன்மை செய்யற இன்னொரு சுவைய தேர்ந்தெடுக்கிறது. இது கேட்பதற்கு நல்லதா இருக்கு. ஆனா இன்னைக்கு அவசரமா ஓடிக்கொண்டிருக்கும் நம்மள் எத்தனை பேரால் தினமும் கரிசலாங்கண்ணி கீரையை தேடி புளி மிளகா இல்லாம சமைக்க முடியும்? இது நடைமுறைக்கு சாத்தியமானதா? நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இத ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செஞ்சு பார்க்க சொல்றாங்க. அது முடியுமா? நீங்க கேக்குறது 100க்கு 100 உண்மையான ஒரு சவால். எடுத்த உடனே நம்ம வாழ்க்கை முறையை முழுசா மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆமா, ரொம்ப கஷ்டம். வள்ளலாரே இத ஒரே நாள்ல செய்ய சொல்லல. அதனாலதான் 48 நாட்கள்ங்கிற ஒரு காலக்கெடுவே ஒரு பரிசோதனை மாதிரி வச்சிருக்காங்க. நான் இத சிலரிடம் பரிந்துரைக்கும் போது முதல் ஒரு வாரம் மிகவும் சிரமப்பட்டாங்க. சாப்பாடே சாப்பிட பிடிக்கலன்னு சொன்னாங்க. ஆமா, அது இயல்புதானே. ஆனா விடாப்பிடியா செஞ்சாங்க. 48 நாட்கள் கழிச்சு அவங்க சொன்ன முதல் விஷயம், என் உடம்பேட குறையல, ஆனா உடம்பு ரொம்ப லேசா இருக்கு, காலையில எழும்போது ஒரு புத்துணர்ச்சி இருக்குங்கிறதான். ஓ, அந்த லைட்னஸ் வந்திருக்கு. இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு தேவையில்லாம வர்ற கோபம் ரொம்ப குறைஞ்சிருக்கு, ராத்திரியில நல்ல தூக்கம் வருதுன்னு.
அந்த மனநிலை மாற்றம் தான் வள்ளலார் குறிப்பிட்டது. அப்போ இத ஒரு டயட்டா பார்க்காம நம்ம உடம்பு மேல நாமளே செய்யற ஒரு பரிசோதனையா பார்க்கணும்னு சொல்றீங்க. அதேதான். இத ஒரு முழுமையான அமைப்பா பார்க்கணும். இது வெறும் உணவு பழக்கம் இல்ல, இது ஒரு வாழ்வியல் அறிவியல். பாருங்க அவர் எப்படி எல்லாத்தையும் இணைக்கிறாருன்னு. கரிசலாங்கண்ணி, எலுமிச்சை, மிளகுங்கிற உணவு, அது கல்லீரல், ரத்தம்னு உடலை எப்படி பாதுகாக்குதுன்னு பாக்குறோம். சரி. புளி மிளகாய ஒழிவாக்குறது மூலமா கோபம், பதற்றம் போன்ற மனநிலைகள் எப்படி கட்டுப்படுத்தப்படுதுன்னு பாக்குறோம். அசைவத்தை ஒழிவாக்குறது மூலமா ஜீவகாருண்யம்ங்கிற ஆன்மீக கொள்கை எப்படி கடைபிடிக்கப்படுதுன்னு பாக்குறோம். உணவு, உடல், மனம், ஆன்மா. ஆமா, இந்த நான்கையும் ஒரே நேர்கோட்ல கொண்டு வர்ற ஒரு முறை இது. அதாவது நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு பருக்கையும் நம்ம உடலை மட்டும் செதுக்கல, நம்ம எண்ணங்களையும் நம்ம ஆன்மீக பாதையையும் கூட தீர்மானிக்குதுன்னு அவரு ஆணித்தரமா நம்பியிருக்காரு. நிச்சயமா. உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் மனம் தெளிவா இருக்கும். மனம் தெளிவா இருந்தாதான் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். இது ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடைய ஒரு சங்கிலி. வள்ளலார் முன்வைக்கிறது அந்த சங்கிலியோட முதல் கண்ணியான உணவை சரி செய்வதன் மூலமா ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சீரமைக்கிற ஒரு பாதை. ஆக இன்னைக்கு நாம பார்த்ததிலிருந்து சில விஷயங்கள் ரொம்ப தெளிவா புரியுது. ஒன்னு, கரிசலாங்கண்ணியோட சக்தி, அது எப்படி ஒரு உடலின் ராஜாவா இருந்து நம்ம கல்லீரல்ல பாதுகாக்குதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது, தவிர்க்க வேண்டிய 3 எதிரிகளான அசைவம், புலி, மிளகா, இது ஒவ்வொன்னுக்கும் பின்னால ஜீவாகாருண்யம், உடல் நலம், மனநலம் சார்ந்த ஆழமான காரணங்கள் இருக்கு. உண்மைதான். உடலை மட்டும்தான் சீரமைக்குமா, இல்ல நம்மோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் கூட மாற்றும் சக்தி அதுக்கு இருக்குமா? நல்ல கேள்வி. ஒரு மாசம் கோபத்தை தூண்டும் சொல்லப்படுற மிளகாய தவிர்த்துட்டு உடலை சீராக்கும் மிளக உணவில் சேர்த்து பார்த்தா நம்ம குணாதிசயத்துல ஏதாவது மாற்றம் நிகழுமா? இது வெறும் உணவு பழக்கம் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்ல. உங்களுக்கும் உங்க உடம்புக்கும் உங்க மனசுக்கும் உள்ள ஆழமான தொடர்பு பத்தி நீங்களே சிந்திச்சு பார்க்க இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம்.